தனுஷ்கோடி பகல் நேரத்துல பாக்கறதுக்கு சாதாரண சுற்றுலா தலமா தெரிகிற அந்த இடம் சூரிய மறைஞ்ச பிறகு கொடூரமான ஆத்மாக்கள் உலாவர ஒரு பேய் நகரமா மாறுது. அதனாலேயே இரவு நேரத்துல அந்த இடத்துக்கு போறதுன்னா பலரும் அஞ்சு நடுங்குவாங்க. அது மட்டும் இல்லாம 6 மணிக்கு மேல அங்க யாருமே போக கூடாதுன்னு அரசாங்கமே தடை விதிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அங்க சுத்தி திரியற ஆத்மாக்கள் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அங்க பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அரசாங்க தடையையும் மீறி ஒருத்தன் இரவு நேரத்துல உள்ள போறான். அப்படி போன அவன் அங்க இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி வரான். ஆனா அவன் கண்ணுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் தெரியல. அட இதுக்காடா பயந்தீங்க, இங்க ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லி சிரிச்சுக்கிறான். ஆனா அவனோட சிரிப்பு கொஞ்ச நேரத்திலேயே கொடூரமான பயமா மாறுது. காரணம் இரவு 10 மணிக்கு மேல அவன் பார்த்த காட்சி அவனை உருகொலைய வைக்குது. அப்படி அவன் அங்க என்னத்த பார்த்தான்? உண்மையாவே அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா? அரசாங்க தடைய மீறி இவன் எப்படி உள்ள போனான்? அப்படி உள்ள போன அவன் உயிரோட திரும்பி வந்தானா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல தனுஷ்கோடியில இருக்க உண்மையான மர்மம் தான் என்ன? இப்படிப்பட்ட வினாக்களுக்கான விடைய தெரிஞ்சுக்க முழு கதையும் கேளுங்க. முழு கதைக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க. வெல்கம் டு ஹாரர் நைட் தமிழ். இங்கு பயம் பரிசளிக்கப்படும். தனுஷ்கோடி ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வர்த்தக நகரம். ரயில் நிலையம், தபால் நிலையம், பள்ளிக்கூடம்னு சகல வசதிகளோட அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது ஒரு சொர்க்க பூமியா அந்த மக்களுக்கு இருந்துச்சு. ஆனா அப்பேற்பட்ட சொர்க்க பூமி ஒரே இரவுல காணாம போனதுதான் ஒரு மிகப்பெரிய சோகம். 1964 வந்த ஒரு ராட்சத புயல் ஒட்டுமொத்த ஊரையும் கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அங்க வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் துடி துடிச்சு இறந்து போனாங்க. ஆனா அன்னைக்கு இறந்தது மக்கள் மட்டும் இல்ல, அந்த அழகான நகரமும் தான். அப்படி அன்னைக்கு இறந்து போனவங்களோட ஆத்மா இன்னைக்கும் அந்த இடத்துலயே சுத்தி வருது அப்படின்னும், இரவு நேரத்துல அந்த கடலுக்குள்ள அவங்களோட அலறல் சத்தம் கேட்கும் அப்படின்னும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட கார்த்திக் எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். கார்த்திக் பேய்களை பத்தியும் ஆவிகளை பத்தியும் ஆராய்ச்சி பண்றவன். அவங்கிட்ட பேய் பிசாசுன்னு எதை சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். காரணம், இந்த உலகத்துல பேய்ங்கிற ஒன்னே இல்ல, அதெல்லாம் மனுஷங்களோட மனப்பிரம தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடியவன். அதனால எங்க பேய் இருக்குன்னு யார் சொன்னாலும் அங்க போய் தங்கி பேய் இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் இவனோட தலையாய கடமை. அப்பேற்பட்ட இவனுக்கு தனுஷ்கோடியை பத்தி தெரிய வருது. அந்த இடத்தை பார்த்து மக்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்ட இவன் எப்படியாவது அங்க போகணும், அங்க போய் ஒரு நாள் தங்கணும், அங்க தங்கி அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சபதம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அங்க போகணுங்கிற ஏற்பாடெல்லாம் ரொம்ப சீக்கிரமா பண்றான். அப்போ அந்த பகுதியில இருக்க ஒரு மீனவரை சந்திச்சு, நான் இரவு நேரத்துல அங்க போகணும், என்ன கொண்டு போய் படகுல விடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட காசை கொடுத்து கேக்குறான். அவரும் வறுமையோட உச்சத்துல இருந்ததுனால வேற வழியே இல்லாம அந்த காசை வாங்கிட்டு அவனை கொண்டு போய் அங்க இறக்கி விட சம்மதிக்கிறாரு. இப்போ சாயங்காலம் 7 மணி. சூரியன் மறைஞ்சு அந்த மொத்த தனுஷ்கோடியும் பயங்கரமா இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த இருட்டுல கார்த்திக்கும் அந்த மீனவரும் ஒரு பழைய படகுல தனுஷ்கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படகு கடற்கரை அடையுது. அப்படி அடைஞ்சதுமே அந்த மீனவருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தம்பி சீக்கிரம் இறங்குங்க, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னதுமே, ஐயா நீங்களுமா? என்னங்க ஐயா, இந்த காலத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல நிரூபிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண இடம் இல்ல, கொடூரமான ஆத்மாக்கள் வாழ்ற பூமி. இங்க இரவு நேரத்துல யாரு தனியா இருந்தாலும் அடுத்த நாள் அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க. அப்பேற்பட்ட பூமியில தான் இப்போ நீங்க காலை வச்சிருக்கீங்க. நீங்க நாளைக்கு உயிரோட இருந்தா நான் உங்களை கூட்டிட்டு போறேன், இல்லனா உங்க பணம் தான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் படகு எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் கிளம்புனதுமே இவன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னங்கடா, இந்த உலகத்துல இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, பேய்ங்கிற ஒன்னே இல்லடா, அதை நான் நிரூபிக்கிறேன்
இன்னைக்கு இரவு முழுக்க இங்கேயே தங்கி நான் நிரூபிக்கிறேன். அப்போ நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே நம்பும் இந்த இடத்துல பேயும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கடற்கரையில இருந்து உள்ள நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஒட்டுமொத்த தனுஷ்கோடியில அவனை தவிர வேற யாருமே இல்ல. எங்க பார்த்தாலும் பயங்கரமான இருட்டு, மயான அமைதி. அங்க அந்த கடல்ல இருந்து வர அலையோட சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. அப்பேற்பட்ட அந்த அமானுஷ்யமான தனுஷ்கோடியில தன் கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு கார்த்தி முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் போற இடம் அங்க செதஞ்சு கிடக்கிற ஒரு சர்ச். அந்த இருட்டுல அந்த சர்ச்சை பாக்குறதுக்கே பயங்கர அமானுஷ்யமா இருக்கு. ஏன்னா அது புயல்ல செதஞ்சு போன ஒரு இடம். ஆனா அவனுக்கு வேற வழியே இல்லை, அங்கதான் தங்கி ஆகணும் அப்படிங்கறதுனால அவன் அந்த இடத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி அவன் உள்ள போனதுமே அவன் கொண்டு வந்திருந்த கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டர் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க சுத்தி நடக்கிறத மெல்லமா கவனிக்க ஆரம்பிச்சான். இப்போ மணி சரியா இரவு 10. அந்த தனுஷ்கோடியில பயங்கர குளிர்ச்சியான காத்து வீச ஆரம்பிக்குது. அந்த குளிர்ச்சியான காத்துல அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அவன் வாய் விட்டு சிரிக்கிறான். என்னடா நான் 3 மணி நேரம் ஆகுது, இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னீங்களே, ஒன்னத்தையும் காணா. ஒருவேளை பேயெல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடிருச்சோ அப்படின்னு சொல்லி அவன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்கேடா பேய் இருக்குன்னு நம்புறீங்க? இங்க பேயெல்லாம் இல்லடா, இரவு நேரத்துல பயங்கர குளிர்ச்சியான காத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவன் தனக்கு தானே சொல்லிக்கிறான். சரி, வந்ததே வந்துட்டோம், நைட்டு ஃபுல்லா இங்கேயே தூங்கிட்டு காலையில கிளம்பி போலாம் அப்படின்னு அவன் கண்ணை மூடி அங்கேயே படுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ சரியா ராத்திரி 1 மணி. அந்த நேரத்துல அங்க வீசிக்கிட்டு இருந்த அந்த பயங்கரமான காத்து மொத்தமா காணாம போகுது. அது மட்டும் இல்லாம அந்த கடல் அலையோட சத்தமும் அமைதியாகுது. இப்போ மொத்த தனுஷ்கோடியும் மயான அமைதியில இருக்கு. சுத்திலும் பயங்கரமான இருட்டு. அந்த நேரத்துல கார்த்திக் கண்ணை முழிச்சு பாக்குறான். அவனுக்கு கொஞ்சமா பயம் வருது. என்னடா அது, வீசிக்கிட்டு இருந்த காத்தையும் காணா, அந்த கடலால சத்தமும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கான். அந்த நேரத்துல அந்த சர்ச்சில் பயங்கரமா வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அது சாதாரண வாடை இல்ல, ஒரு மீன் இறந்து அழுகி போனா எப்படி ஒரு வாடை வருமோ அப்படிப்பட்ட வாடை அந்த செதஞ்சு போன சர்ச்சு முழுக்க வீச ஆரம்பிக்குது. அந்த வாடையினால அவனுக்கு வயிற்றெல்லாம் கொமட்டிக்கிட்டு வருது. அந்த நேரத்துல அவன் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது சர்ச்சு வாசல்ல சதக் 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 அப்படின்னு ஈரமான உடம்போட அந்த மண்ணுல யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி பயந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு தூரமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தம் அவனை நோக்கி நடந்து வர மாதிரி அவனுக்கு கேக்குது. அதை பார்த்து அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த அந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி அடிக்கிறான். அப்போ அந்த வெளிச்சத்துல அவன் பார்த்த காட்சி அவனை தூக்கி வாரி போடுது. அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல செதஞ்சு போன சர்ச்சோட தூணுக்கு பின்னாடி இருந்து ஒரு கொடூரமான உருவம் வெளியே வருது. அந்த உருவம் சாதாரண மனுஷ உருவம் இல்ல. பல நாளா தண்ணியில ஊறி போய் உடம்பெல்லாம் வீங்கி செதஞ்சு போய் முழுக்க முழுக்க வெள்ளை கலர்ல ஒரு உருவம். அந்த உடம்பு முழுக்க பச்சை கலர்ல கடற்பாசி சுத்தி இருந்துச்சு. அந்த உருவத்தை பார்க்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்கி போற அளவுக்கு இருந்துச்சு. அப்பேற்பட்ட கொடூரமான உருவம் அந்த தூண்ல இருந்து வெளியே வந்து நிக்குது. அப்பேற்பட்ட அந்த உருவத்தை பார்த்து இவன் பேச்சு மூச்சே இல்லாம நடுங்கி போய் நிக்கிறான். அப்படி நிக்கிற அந்த நேரத்துல அந்த கொடூரமான உருவம் மெல்லமா அவனை நோக்கி தலையை திருப்புது. அதை பார்த்ததும் அவன் கத்தி கதற ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் போடுற சத்தம் கொஞ்சம் கூட வாயை விட்டு வெளியே வரவே இல்லை. அவனை பார்த்து அந்த உருவம் கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படி சிரிச்சுக்கிட்டே அவனை நோக்கி நடந்து வருது. ஆனா அது சாதாரணமா 2 கால்ல நடந்து வரல, 4 கால்ல நடந்து வருது. நடந்து வருதுன்னு சொல்றதை விட அது அவனை நோக்கி ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி வரும்போது அதோட வாயில இருந்து ரத்தமா ஒழுகுது. அதை பார்த்ததும் அவன் பயத்துல நடுங்கி போய் அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடுற அவனுக்கு இருட்டுல எதுவுமே தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ஆனாலும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த மண்ணுல விழுந்து எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து சதக் சதக் சதக்
அப்படிங்கிற சத்தமும் அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவன் திரும்பி பார்க்கறான். அந்த உருவம் கொடூரமா அவனை துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அவன் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடின அவன் அந்த தனுஷ்கோடியில இருக்க ஒரு பழைய செதஞ்சு போன போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள உள்ள போறான். அங்க போனதும் அந்த மர கதவை மூடி ஒரு பெரிய கல்லை தூக்கி வைக்கிறான். அப்படி வச்சதும் பயத்துல அவனுக்கு உயிர் போற அளவுக்கு மூச்சு வாங்குது. இல்ல இல்ல இங்க உண்மையாவே பேய் இருக்கு, இங்க உண்மையாவே பேய் இருக்கு அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு மூலையில போய் கூனி குறுகி உக்காந்துருக்கான். பயத்துல அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனாலும் அந்த உருவம் வருதா அப்படிங்கறத காதை உன்னிப்பா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. தம்பி தம்பி கார்த்தி, கதவை திறப்பா அப்படின்னு ஒரு குரல். அது வேற யாரும் இல்ல, அவனை சாயந்தரம் இந்த தனுஷ்கோடியில கொண்டு வந்து இறக்கி விட்ட அந்த மீனவரோட குரல். அந்த குரலை கேட்டதுமே இவனுக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வருது. அப்பா நல்ல வேளை அவர் வந்துட்டாரு, என்னை காப்பாத்து வந்துட்டாரு அப்படின்னு அவன் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறான். தம்பி வெளியே பயங்கரமான புயல் வீசுதுப்பா, அதனாலதான் உன்னை இப்பவே கூட்டிட்டு போலான்னு வந்தேன், தயவு செஞ்சு கதவை திற அப்படின்னு அவர் சொல்றாரு. அவனு சந்தோஷத்துல வேகமா போய் கதவை திறக்க போறான். அப்படி போகும்போதுதான் திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. புயல்னு சொல்றாரு, ஆனா நமக்கு சத்தமே கேட்கலையே, அது மட்டும் இல்லாம அவர் இங்க வந்ததுக்கான படகு சத்தமும் கேட்கலையே அப்படின்னு அவன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அந்த சந்தேகத்தோட மெல்லமா குனிஞ்சு கதவுல இருக்க அந்த சாவி ஓட்ட வழியா வெளியே பாக்குறான். பார்த்து அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா வெளியே நிக்கிறது அந்த மீனவர் இல்ல, உடம்பெல்லாம் வீங்கி போன அந்த கொடூரமான பேய். கார்த்தி பார்த்துட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேய் வாய் விட்டு கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்குது. உனக்கு தெரிஞ்சிருச்சா, நான் தான் வெளியே நிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சா, சரி கதவை தர அப்படின்னு அந்த பேய் மறுபடியும் சொல்லுது. ஆனா இவன் பயத்துல நடுங்கி போய் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போனதுமே அந்த பேய் அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்குது. அது கதவை தட்ட தட்ட கேட்கிற சத்தம் இவன் காதுல பெரிய இடியா வந்து விழுகுது. இப்போ அந்த மொத்த கதவையும் உடைச்சுக்கிட்டு அந்த கொடூரமான பேய் 4 கால் அவனை நோக்கி ஊர்ந்து வருது. அதை பார்த்ததுமே அவன் கத்தி கதறி அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறான். இப்போ திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கறான். அவன் முகத்துல சூரிய வெளிச்சம் படுது, காத்தெல்லாம் இதமா வீசுது, கடல் அலையோட சத்தமும் அமைதியா கேக்குது. இப்போ முழுசா கண்ணை முழிச்சு சுத்தி முத்தி பார்க்கறான். அவன் இருக்கிற இடம் பழைய சர்ச். அது அதிகாலை நேரம். அந்த நேரத்துல மறுபடியும் அவன் காதுல ஒரு குரல் கேக்குது. தம்பி தம்பி கார்த்தி எந்திரிப்பா, விடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த மீனவரோட குரல். அந்த குரலை கேட்டதும் அவன் மறுபடியும் ஆனந்த கண்ணீர் விட்டு தூரத்துல நின்ன அந்த மீனவரை ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். ஐயா நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண இடம் இல்ல, இங்க உண்மையாவே பேய் இருக்கு. நேத்து நைட்டு முழுக்க நான் பட்ட கஷ்டம் ஐயோ என்னால வார்த்தையால சொல்ல முடியல, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க ஐயா அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, நான் இனிமேல் இங்க வரவே மாட்டேன், என்னை இங்க இருந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு அவன் அவரை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். சரிப்பா அழுகாத, நான் தான் வந்துட்டேன்ல, நம்ம போலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவரும் அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்போ கார்த்தி அவன் கொண்டு வந்த பொருளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வேக வேகமா அந்த படகு நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஐயா வாங்க போலாம், வாங்க போலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம உடனே வீட்டுக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான். 2 பேரும் படகுல ஏறி படகு அந்த தனுஷ்கோடி கடற்கரையை விட்டு தூரமா கடலுக்குள்ள போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ணுல இருந்து அந்த கடற்கரை மறைய ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த கார்த்திக்கு உயிரே வருது. அப்பா நல்ல வேளை, நல்ல வேளை நம்ம அங்க இருந்து உயிரோட வந்துட்டோம். இனிமேல என் வாழ்க்கையில என்னைக்கும் அந்த தனுஷ்கோடிங்கிற பேரை கூட நான் நினைச்சே பார்க்க மாட்டேன். இந்த உலகத்துல பேய் இருக்கு, கண்டிப்பா பேய் இருக்கு அப்படிங்கறத நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அந்த படகுல பெருமூச்சு விடுறான். அப்படி அவன் பெருமூச்சு நிம்மதி விட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவங்க போய்கிட்டு இருந்த அந்த படகுல பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. என்னடா அது கால நேரம் ஆயிடுச்சு, ஆனா மறுபடியும் குளிருதே அப்படின்னு அவன் தலைய தூக்கி அந்த மீனவரை பாக்குறான். ஆனா அந்த மீனவர் அவனை பார்க்காமலே படகுக்கு துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவன் ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த மீனவரோட உடல் முழுக்க முழுக்க தண்ணியில ஊறி போய் நனைஞ்சு போய் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட கால்ல கடற்பாசி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் மறுபடியும் கார்த்திக்கு உடம்பெல்லாம் நடுங்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. ஐயா
ஐயா நீங்க அப்படின்னு அவரை பயத்தோட கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டதுமே அங்க உட்கார்ந்திருந்த அந்த உருவம் உடம்ப திருப்பாம வெறும் தலைய மட்டும் அவனை நோக்கி திருப்புது. அது மீனவர் இல்ல, நேத்து இரவு அவன் பார்த்த அதே வீங்கி போன கொடூரமான பேய். அந்த பேய் அவனை பார்த்து கொடூரமா சிரிக்குது. நான் உன்னை விட்டுட்டேன்னு நினைச்சியா? எங்க இடத்துக்கு வந்த யாரையுமே நான் உயிரோட விட்டதில்ல அப்படின்னு அந்த பேய் வாய் விட்டு சிரிக்குது. அந்த நேரத்துலதான் அவன் அந்த தனுஷ்கோடி கடற்கரையை பாக்குறான். அந்த கடற்கரையில அந்த மீனவரோட உடல் இறந்து போய் கரை ஒதுங்கி கிடக்கு. அப்போதான் அவனுக்கு புரியுது, அந்த மீனவரோட உடல் உருவத்துல வந்தது அதே கொடூரமான பேய் அப்படின்னு. அதை பார்த்துதான் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். ஆனா அவன் இருக்கிறது நடு கடல். அந்த நடு கடல்ல அந்த கொடூரமான பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து மறுபடியும் அந்த பேய் கொடூரமா சிரிக்குது. அது சிரிக்கிற சத்தம் அந்த தனுஷ்கோடி முழுக்க கேக்குது. அப்படி அது வாய் விட்டு கொடூரமா சிரிக்க சிரிக்க அவங்க போய்கிட்டு இருந்த அந்த படகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்குது. இப்போ அந்த படகு மொத்தமா தண்ணியில மூழ்கி அந்த படகு கடலோட அடிமட்டத்துக்கு போகுது. அப்படி போனதும் அந்த பேய் அவனை பார்த்து, இப்போ நீயும் எங்கள்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லுது. இப்போ அவனும் அந்த பேய்களோட ஒருத்தனா மாறுறான். இப்போ அந்த மொத்த பேய்களும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் வேற யாராவது இரவு நேரத்துல வரமாட்டாங்களா அப்படின்னு கொடூரமா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முழு கதையும் கேட்ட பிறகு உங்கள எத்தனை பேர் அங்க இரவு நேரத்துல போக ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான பேய் கதைகள் கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.